இந்திய கடற்படைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 போர்க்கப்பல்களை தற்போது நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் மோடி. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இந்த 3 போர்க்கப்பல்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தற்போது இந்திய கடற்படைக்காக 3 புதிய போர்க்கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் உலகளாவிய தலைமைத்துவமாக மாற வேண்டும் என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் தொடர்ந்து 3 கடற்படை போர்க்கப்பல்கள் அறிமுகப்படுத்துவது ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமாக முன்னதாக பார்க்கப்பட்டு வந்தது. P-15B ஏவுகணை அழிப்பான் திட்டத்தின் 4வது மற்றும் இறுதி கப்பலான INS சூரத் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன அழிப்பு கப்பல்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. இது 75% உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அதிநவீன ஆயுத சென்சார் தொகுப்புகள் மேம்பட்ட கட்டமைப்பு திறன்களை இந்த கப்பல் கொண்டிருக்கிறது. B-17A ஸ்டீல் ஃபிரிகேட் திட்டத்தின் முதல் கப்பலான INS நீலகிரி இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று B-75 ஸ்கார்பியன் திட்டத்தின் 6வது மற்றும் இறுதி நீர்மூழ்கி கப்பலான INS வக்ஷிமீர் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவில் வளர்ந்து வரும் நிபுணத்துவத்தை பிரதிபலிப்பதாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இது பிரான்ஸ் கடற்படை குழுவுடன் இணைந்து கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப நவி மும்பையின் கார்கரில் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன்ஜி கோயிலை முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருந்தார். தொடர்ந்து இதன் தொடர்ச்சியாக தற்போது மூன்று போர்க்கப்பல்களை தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இந்திய கடற்படைக்காக பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதன்படி INS சூரத், INS நீலகிரி, INS வக்ஷிமீர் ஆகிய 3 முன்னணி கடற்படை போர்க்கப்பல்களை மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். தொடர்ந்து இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நவி மும்பையின் கார்கரில் இஸ்லாம் கோயிலை அவர் திறந்து வைக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.